இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி அப்படி என்று தான் சொல்ல தோணுகிறது. தேங்க்ஸ் பி டு காட். ஆம் அன்புமிக்கவர்களே, 2024 கடைசி நாள் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி. இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாளாகத்தான் இந்த நாளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடம் நாம் குறை கூறுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இயற்கை சீற்றங்கள், போர் நடந்திருக்கிறது, அல்லது குடும்பத்தில் இறப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன, சில துரோகங்களை நம்ம சந்தித்திருக்கிறோம். உண்மையாகவே வருத்தப்படுவதற்கு, ஏன் கடவுளே இப்படி எங்களுக்கு நீங்க சோதனை கொடுத்தீங்க அப்படி என்று கேட்பதற்கு 1000 காரணங்கள் கூட இருக்கலாம். குறை கூறுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தால் நன்றி சொல்வதற்கு கோடிக்கணக்கான காரணங்கள் நமக்கு இருக்கின்றன. காரணம், இந்த வருடம் 2024 முழுவதையுமே நம்ம கொஞ்சம் பின்னோக்கி சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உள்ளவர்களாய் இன்றைக்கு இறைவா உமக்கு நன்றி என்று வாய்விட்டு மன மகிழ்ச்சியோடு தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தாரோடும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல இன்றைய மன்னா உறவுகளுக்கு அழைப்பு விடுக்கிறேன். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் குறைகளை மட்டுமே கண்டுகொள்கிற, குறைகளை மட்டுமே பார்த்து மனச்சோர்வு அடைகிற ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்வையற்ற சிறுவன் ஒருவன் ஒரு சந்தையில பிச்சை எடுத்து கொண்டிருந்தானா. அந்த சிறுவன் ஒரு அட்டையை வைத்திருந்தான். அந்த அட்டையில நான் பார்வையற்றவன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அட்டையில எழுதியிருந்ததான். ஒரு தொப்பியை வைத்து அதில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தானா. போவர் வருவர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஒருவர் இருவர் மட்டும் சில நாணயங்களை போட்டுவிட்டு சென்றார்களாம். ஒரு நாள் மதிய வேளையில அந்த பக்கம் வந்த ஒருவர் இந்த சிறுவன் அருகில சென்று அவனுக்கு சில நாணயங்களை கொடுத்து விட்டு அந்த சிறுவன் வைத்திருந்த பலகை எடுத்து அதிலிருந்த வார்த்தைகளை அழித்து விட்டு வேற ஏதோ எழுதிவிட்டு அவர் சென்று விட்டாராம். அவர் சென்ற சில நிமிடங்களிலேயே அந்த சிறுவனுக்கு காதில் கேட்கிறது, நாணயங்கள் அதிகமாக அவனுக்கு தர்மமாக கிடைக்கிறது. அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வழக்கமா ஒரு நாளைக்கு 10 அல்லது 15 நாணயங்கள் தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு 100 நாணயங்களுக்கு மேலே கிடைக்கின்றனவே, என்ன செய்தார் அந்த மனிதர் என்று அந்த சிறுவனுக்கு புரியவில்லை. அடுத்த நாள் காலையில அதே சிறுவன் அதே இடத்துல பிச்சை எடுப்பதற்காக அமர்ந்திருந்த நேரத்துல, மதிய நேரத்துல அந்த பழக்கப்பட்ட அதே மனிதர் மறுபடியும் அந்த சிறுவன் இடத்துல வந்தாராம். அந்த சிறுவனை தொட்ட உடனேயே அந்த சிறுவன் கேட்டானா, ஐயா, வழக்கமாக எனக்கு 10-15 நாணயங்கள் தான் தர்மமாக கிடைக்கும். நேற்று நீங்கள் என்ன செய்தீர்கள்? எனக்கு இன்றைக்கு 100 நாணயங்களுக்கு மேலாக கிடைத்திருக்கிறது அப்படின்னு அந்த சிறுவன் கேட்டானா. அந்த சிறுவன் இடத்துல சொன்னாரா, பார்வையற்றவன், எனக்கு உதவிடுங்கள் என்று நீ எழுதியிருந்தாய், அதை மாற்றி இந்த நாள் அழகாக இருக்கிறது, இந்த நாள் அழகாக இருக்கிறது, உங்களைப் போல் என்னால் இந்த நாளை ரசிக்க முடியவில்லை அப்படி எழுதிவிட்டு சென்றாராம். அன்புமிக்கவர்களை பார்த்தவர்கள் அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமாக நன்றி உணர்வோடு அந்த குழந்தைக்கு உதவி செய்தார்களாம். இதைத்தான் உங்களுக்கு நான் கருத்தாக இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, உங்கள் பார்வையை விசாலமாக்கி இந்த உலகத்தை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இறை ஆசீர்வாதம் மழையை போல நமக்கு பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி உணர்வு உள்ளவர்களாக எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லி பழகுங்கள். தொடர்ந்து இறை வேண்டலில் ஈடுபடுங்கள். நிச்சயமாக இந்த ஆண்டை போல வருகிற ஆண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக மாறும். இந்த ஆண்டினுடைய முடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியினுடைய தொடக்க பகுதி. ஆண்டினுடைய இறுதி நாள் யோவான் நற்செய்தியினுடைய தொடக்க பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே, அதாவது தொடக்கத்திலேயே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது, அந்த வாக்கு மனுவுரு ஆகி நம்முடைய குடி கொண்டுள்ளது அப்படிங்கிற வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, என்ன அருமையான ஒரு வாசகம் இந்த ஆண்டினுடைய இறுதி நாளில். அன்பு மிக்கவர்களே, நமது வாழ்க்கையில வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டுள்ளார். இந்த அதிசயம்தான் தாழ்நிலையில இருக்கிற உங்களையும் என்னையும் இறைவன் கடைக்கண் நோக்கி தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு உணவாகவும், இந்த உலகிற்கு ஒளியாகவும், இந்த உலகிற்கு நிலை வாழ்வாகவும் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து வாக்கு மனு உருவான அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்தவும், அவரில் நம்பிக்கை கொள்ளவும்,
அவரை நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டு நிலை வாழ்வை பெறவும் தான் இந்த 2024 கடைசி நாள் டிசம்பர் 31 நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே நன்றி உள்ளத்தோடு, இறைவா உமக்கு நன்றி, இறைவா நீர் செய்த அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி, இறைவா உம்முடைய திருக்கொடைக்காக நன்றி என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை இறைவனுடைய கரங்களில மறுபடியும் காணிக்கையாக ஒப்படைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.